அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு மட்டன் வாங்கியிருந்தாங்க. கூடவே முருங்கைக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டேன். இந்த ஆணம் சோறுக்கு நெய் சோத்துக்குலாம் செம்ம சூப்பரா இருக்கும். இதுக்கு காம்பினேஷனா கொஞ்சமா கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டு சைட் டிஷ்ஷா செஞ்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுன்னு சொல்லிட்டு போன வாரம் தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிருந்தேன். அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரே நைட்ல காலி பண்ணிட்டாங்க. செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கப்பு மைதா மாவும் அரை கப்பு ரவையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா கட்டியா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு ஃபில்லிங்காக நான் கொಬ್ಬರಿ தேங்காய் எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் சீட்ஸ் சேர்த்து நல்லா கொரன்னு அடிச்சு எடுத்துட்டேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க. பிணைச்சு வச்ச மாவுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதை குட்டி குட்டி பீஸா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பூரி அளவுக்கு தேய்ச்சா போதும். அதை தேய்ச்சிட்டு நம்ம எப்பவுமே கொலக்கட்டை செய்யறதுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மோல்ட்ல வச்சுட்டு இதுல ஃபில்லிங்கை வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணீங்களா தனியா அழகா கலந்து வந்துடும். அதை அப்படியே சுத்தி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல மடக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டுட்டு சிம்லயே வச்சு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா செம்ம சூப்பரா ரெடி ஆயிடும். இதுல ஃபில்லிங்காக சேர்த்திருக்கிறது எல்லாமே ட்ரை இன்கிரீடியன்ஸ்னால 15 நாளைக்கு மேல ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமா கொடுக்கலாம். ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.